கும்பம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். நண்பர்களின் மறைமுகமான பொறாமையின் குணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய துணிச்சலும் நட்பு வட்டாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய குணங்களும் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கும்பம் ராசியான நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு லாபஸ்தானமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. அங்கு பாவ கிரகங்களின் பார்வைகள் படியும் பொழுது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களை உங்களுடைய மறைமுக எதிரியாகவே மாற்றப்படுவார்கள். யாரையெல்லாம் உடைய வாழ்க்கைக்குள்ள உயிர், இவர் என்னுடன் நெருங்கிய ஒரு நபர், என்னை விட்டு எப்பொழுதும் போக மாட்டார் என்று யார் மீது நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்தீர்களோ அவர்கள்தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. முகத்திற்கு நீரை அண்ணன் என்றும் தம்பி என்றும் பழகிவிட்டு உடைய வளர்ச்சியை கண்டு வெளியில் சிரித்து கொண்டே உள்ளுற பொறாமை தீயால் வெந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்தும் இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் பொழுதோ அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதோ அதை தட்டி பறிக்கவும் உங்களுடைய பெயரை கெடுக்கவும் உங்களுக்கு பின்னால் அவர்கள் வேலை செய்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்தார்கள். அவர்கள் வேலை செய்தார்கள். அந்நியன் பொறாமைப்பட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் கூட இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை கூட இருக்கக்கூடிய நபர்களை நம்முடைய வாழ்க்கையை கண்டு பொறாமைப்படக்கூடிய அந்த நண்பனின் துரோகத்தை எப்படி தாங்குவது என்று நீங்கள் கலங்கிய ஒரு நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இது ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் இன்னும் உங்களை பாதித்து கொண்டே தான் இருக்கும். அதே போல தவறான ஒரு நபரை நம்பி முழுமையாக நீங்கள் நம்பியதால் மன அமைதியும் மனவேதனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி போகிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்பிக்கை உடைந்த பிறகு மனிதர்களின் உண்மையான முகங்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரலாம். கும்பம் ராசி என்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒருவரை உங்களுடைய மனதில் இடம் கொடுத்து விட்டால் அவங்களுக்காக உண்மையாக இருப்பது உங்களுடைய குணமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அவர்களை எப்பொழுதுமே நீங்கள் மறக்க மாட்டீர்கள். ஆனால் உறவுகளின் போலித்தனம் இல்லாமல் நேர்மையாக பழகக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் தான் கும்பம் ராசியான நீங்கள். ஆனால் சில நேரங்கள்ல நீங்கள் முழுமையாக நம்பியவர்களை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகளாக மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் கொடுத்து கொண்டும் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். நீங்கள் பகிர்ந்த நம்பிக்கைகளை மதிக்காமல் கூட போன ஒரு நபர்களும் இருக்கலாம். உங்களுடைய அன்பையும் அக்கறைகளையும் சிலர் தவறாகவே பயன்படுத்தி அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தேவையில்லாத ஒரு சிக்கல்களை தேடி கொடுத்த நபர்களும் நிச்சயமாகவே உண்டு. அந்த தருணங்களில் மன அமைதி பாதிக்கப்பட்டு போயிருக்கலாம். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் இன்னும் உருவாக்கி அது மென்மேலும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடியும் கொடுத்திருக்கலாம். வெளியில் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல எண்ணங்களுடன் போராடிய ஒரு நாட்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள், வேறு ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே இப்பொழுது நடக்கப் போகுது. அதிலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய பணிகளில் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். கவனத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துவிட்டு அதை செய்து வந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய உங்கள் மீது நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்கால ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது.
உடன் பிறந்தவர்களிடம் இப்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது என்பதை கொஞ்சம் நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது மிகப்பெரிய அளவுக்கு நல்லது. நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த இடத்தில் எப்படி நம்ம பேச வேண்டும், நம்முடைய கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் என்பது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை போக்கில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். கவனமாக நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். அந்த அளவுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். சமூகத்தில் மதிப்பு என்பது இப்பொழுது அதிகரிக்கப் போகிறது. கடந்த காலங்களிலும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் செய்யாத தவறுக்காக அவமானப்பட்டு நம்முடைய நல்ல மனதை எல்லாரும் ஏமாளித்தனமாக பயன்படுத்தி விட்டார்களே என்று கலங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் காலங்கள் உங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கி மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அந்த அளவுக்கு நல்ல நிலைமைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது வருகிறதா இல்லையோ என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேர்மைகளையும் உங்களுடைய உன்னதமான நல்ல குணங்களையும் உலகிற்கு தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஒதுக்கியவர்கள் கூட தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு கூடுதலாகவே கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதையே தேடி கொடுக்க அளவுக்கு உங்களுடைய ஒரு சில விஷயங்களை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி கௌரவங்களும் இப்பொழுது காத்து கொண்டு இருக்கிறது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடித்து போகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கௌரவங்கள் தலை நிமிரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் உங்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பதை தேடி கொடுக்கும். சொத்து தொடர்பான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட வெற்றிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி. அளவுக்கு நல்ல ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். அந்த அளவுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். சமூகத்தில் மதிப்பு என்பது இப்பொழுது அதிகரிக்கப் போகிறது. கடந்த காலங்களிலும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் செய்யாத தவறுக்காக அவமானப்பட்டு நம்முடைய நல்ல மனதை எல்லாரும் ஏமாளித்தனமாக பயன்படுத்தி விட்டார்களே என்று கலங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் காலங்கள் உங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கி மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அந்த அளவுக்கு நல்ல நிலைமைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது வருகிறதா இல்லையோ என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேர்மைகளையும் உங்களுடைய உன்னதமான நல்ல குணங்களையும் உலகிற்கு தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஒதுக்கியவர்கள் கூட தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். சமுதாயத்தில் உங்களுடைய